இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து நாம் களி கூறுவோமாக. ஆமென். அதிகாலையிலே தேடுகிறவன் ஆண்டவரை கண்டடைகிறான். ஆமென். வாட் அ பியூட்டிஃபுல் டைம். காலையில் ஜெபம் பண்ணும்போது ஒரு ப்ரெசன்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில், இந்த முதல் மாதத்தில் கூட ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை ஒரு மறுரூபமாக்குகிறார். ஆமென். ஜெனிசிஸ் ஆதியாகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க. 6, 5, 6, 7 வாசிங்க. 7, 8. அவர் அவனை வெளியே அழைத்து, அவரை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன, நட்சத்திரங்கள் என்ன, உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, அது என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். இந்த மாதத்தில் ஐ பிலீவ் 9ஆம் மாதத்திலே ஆண்டவரோடு நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். ஆனால் எவ்ரிடே வி ஆர் ரினியூவிங். ஆமென். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா முதலாம் வசனத்தை பார்க்கும்போது, ஆஃப்டர் திஸ் திங்ஸ் த வேர்ட் ஆஃப் த லார்ட் கேம் டு ஆபிரகாம் இன் அ விஷன். ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்திருந்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார், ஒரு ப்ராஃபிட்டிக்கல் வேர்டை கொடுத்திருந்தார். 7 விதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார் ஆபிரகாமுக்கு. ஆனால் ஆபிரகாம் என்ன இல்லை, he was impatient. ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் இதுக்கு எதுவுமே செய்யலை, எனக்கு எதுவுமே பண்ணல. என்ன பண்ணார்? he was in the tent. அவர் என்ன பண்ணார்? அவர் ஒரு கூடாரத்துக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணார்? அவருடைய எதுவுமே செய்யாமல், ஒர்க் பண்ணாமல். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் அவரை விடவே இல்லை. ஆண்டவர் யாராவது பிடிச்சாருன்னா என்ன பண்ண மாட்டார்? அவர் விடவே மாட்டார். யூனோ, ஆமென். ஆண்டவர் நம்ம அழைத்தாருன்னா என்ன பண்ணுவார்? நம்மளை விடவே மாட்டார். அவர் நம்ம மூலியமாக தான் ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். ஆமென். ரெய்னார்ட் போங்கே ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போகும்போது ஒரு டெஸ்டிமனி ஒன்று சொன்னார். அப்போ ஒரு ஒரு ஊழியம் அங்கே பெருசாக நடந்திருந்தது. ஆனால் அந்த ஊழியத்தை என்ன பண்ணார்? ஆண்டவர் செய்யும் போது ஆண்டவர் சொன்னார் அவருக்கு, நான் இந்த தேசத்துக்கு ஒன்று அழைச்சிருக்கிறேன், உன் மூலியமாக தான் நான் என்ன பண்ண போகிறேன்? அற்புதம் செய்ய போகிறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மனுஷன், ஜெர்மன் தேசத்துலேருந்து வந்தார். ஆனால் ஆப்பிரிக்கா தேசத்துலனா டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? I made a covenant with you to bless this land. I'm going to bring a revival. I'm going to bring a healing in this land. அப்படி சொல்லி என்ன பண்ண ஆண்டவர் அழைத்து போயிட்டு அந்த தேசத்தில் கர்த்தர் அவரை பாவித்தார். ஆமென். கர்த்தர் யாராவது பிடிச்சு கொண்டாருன்னு வைங்க, ஆண்டவர் என்ன பண்ணார்? விட மாட்டார். ரிலேஷன்ஷிப் சம்டைம் இட்ஸ் பிரேக், ஆனால் உடன்படிக்கை என்ன பண்ண? இட்ஸ் அன்பிரேக்கபிள். கர்த்தர் ஆபிரகாம் ஓடு என்ன பண்ணார்? 15ஆம் வசனத்தில் அதிகாரத்தில் பார்த்து, God covenant with Abraham. ஒரு ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணார்? உனக்கு நான் ப்ராமிசஸ் கொடுத்தேன்ப்பா, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், உன் சந்ததி இப்படிலாம் இருக்குன்னு. ஆனால் he was impatient. அப்போ திருப்பி என்ன பண்ணுறார்? அவர் என்ன பண்ணார்? ஆண்டவரே எனக்கு நீங்கள் எதுவுமே செய்யலை, நான் என்ன பண்ண ரிட்டையர்மெண்ட் மாதிரி என்ன பண்ணார்? ஒரு கூடாரத்துக்குள்ளே போயிட்டார். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, then he brought him outside. Then he brought him outside and said, look now towards heaven. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதான் சொல்கிறார். ஒருவேளை என்ன ஆண்டவர் 8 மாதம் ஆயிடுச்சு, ஒன்றுமே நடக்கலை. தொடக்கத்தில் எனக்கு நல்ல ஒரு வாக்கு தத்தம் நீங்கள் கொடுத்தீங்க 2025. இன்னும் அந்த வாக்கு தத்தம் எப்படி நாகமான் போகும்போது ப்ராஃபிட் சொன்னார், நீ போ. அவர் சொன்னார், தமஸ்கஸில் எனக்கு சூப்பரான ரிவர்லாம் இருக்குது, நல்ல கடல்லாம். இவர் யோர்தானுக்கு போயிட்டு என்ன முக்க சொல்கிறாரு. ஆனால் பார்த்துங்க, அங்கேயும் பாருங்கள், அவருடைய வேலைக்காரர் என்ன சொன்னார்? ஆண்டவரே நீங்கள் போங்க. அவர் போய் என்ன பண்ணுறார்? கால் அளவு வைக்கிறார், ஒன்றுமே நடக்கலை. இல்லை ப்ராஃபிட் என்ன சொன்னார்? தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? 7 தடவை. அப்போ 7ஆவது தடவை முங்கும் போது தான் என்ன ஆச்சு? ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு மிரக்கல் நடந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை பார்த்தாங்க. இங்கே பார்க்கும்போது ஆபிரகாம் என்ன பண்ணார்? he was impatient. ஆனால் ஆண்டவர் ஒரு தடவை ஒரு வாக்கு பண்ணாருன்னா அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்?
அதை என்ன பண்ணோம், டெய்லி என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணி இன்டர்சீட் பண்ணி எண்ணெய் ஊற்றினா தான் என்ன வரும், டெய்லி விளக்கு எரியும். ஆமென். ஆனால் ஆண்டவர் இங்கே 5ஆம் வசனம் சொல்றார், இல்லை ஆனாலும் என்ன பண்ணல, நீ தெரியும்ப்பா, நீ போயிடு, ஆனால் உனக்கு நான் வாக்கு பண்ணேன், நான் யாருன்னு உனக்கு வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்ன, இஸ் ஐ am that I am God, இஸ் unchanging God. மேலே அவர் வானத்தை அண்ணாந்து பார், இஃப் யூ ஏபிள் டு see the stars, so shall be your offspring. இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில் இந்த 9ஆம் மாதம் பிகினிங் முதலாவது நாளில் உங்களுக்கு ஒரு ப்ரோஃபிட்டிக்கலாக ஒரு என்கரேஜ்மெண்ட் அண்ட் வேர்ட். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீ வாக்குத்தத்தம் பண்ணி, ஜனவரி மாதம் போயிடுச்சு, பிப்ரவரி மாதம் போயிடுச்சு, மார்ச் போயிடுச்சு, ஏப்ரல் போயிடுச்சு, மேயும் போயிடுச்சு, நான் ஜூன் போயிடுச்சு, ஜூலை போயிடுச்சு, ஆகஸ்ட் போயிடுச்சு, இப்போ செப்டம்பர் வந்துச்சு, இன்னும் நான் சில காரியங்களை பார்க்கலையே நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் மேகம் வருது. ஹல்லேலூயா. உங்கள் மேகம் வருது. ஹல்லேலூயா. உங்கள் மேகம் வருது. ஹல்லேலூயா. கையளவு மேகம் பெருமழை பெய்ந்தது. ஆமென். You will hear the sound of the abundance rain. கர்த்தர் அப்படியாக இந்த வசனங்களை வாசிக்கும் போது, இன்றைக்கு ஒருவேளை பிசாசு என்ன பண்ண, அந்த கூடாரம் என்கிற, ஏன்னா நடக்கவே இல்லை, நீங்கள் ஒருவேளை திருப்பி you will be very fear or you feel like nothing happening, but God this morning prophetically saying, I am bringing back out of the tent to show you, look up, look up, if you count the stars indeed, so shall be your offspring. மானத்தை அண்ணாந்து பார். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் பிசாசானவன் என்ன பண்ணுறான், நம்முடைய விசுவாசத்தை குறைத்து என்ன பண்ணுறான், உன்னால் பண்ண முடியாது, உன்னால் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே உன்னை நான் அழைத்திருக்கிறேன். ஆண்டவர் ஏற்கனவே உன் கையில் நான் உனக்கு விதையை கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம சம்டைம்ஸ் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே அவர் வச்ச நம்பிக்கையை விட மாட்டுறாரு. ஹல்லேலூயா. காலையில் நம்ம டயர்டாக இருந்தால் கூட என்ன பண்ண, அலாரம் வச்சா கூட அதுக்கு முன்னாடி நம்மளை எழுப்பிடுறாரு. ஹல்லேலூயா. 5 மணிக்கு சர்ச்சுக்கு போகணும் நம்ம வச்சுன்னா, என்ன இது ஃபோனு பார்த்தோன்னா நம்ம அதுக்கெல்லாம் எழுந்துட்டோம், பார்த்தா 4:15 தான் ஆகுது டைம். பாருங்க, அவர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கார். நம்ம டயர்டாக இருந்தால் கூட கடவுள் நம்மளை எழுப்பிடுறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு காலையில் அது நடந்தது? ஹல்லேலூயா. பிகாஸ் காட் நம்மோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார். நம்மளோட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கார். உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் மிகவும் சந்தோஷப்படுகிறார். என்னை தேடி என் மக்கள் வந்திருக்கிறாங்க, எனக்காக பாட, என்னை துதிக்க அவர்கள் வந்திருக்கிறார். தாவீது சொன்ன மாதிரி துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பிட்ஸ்பர்க்னு ஒரு இடம் ஒன்று பென்சில்வேனியாவில் இருக்குது. 40 வருஷம் பார்த்தீங்கன்னா கேத்லின் குல்மன் ஒரு ரிவைவல் பண்ணாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா 5 o'clock தான் திறப்பாங்க, 5 to 6 o'clock. குளிர், ரொம்ப குளிர், அக்டோபர் மாதம். டொரண்டோலேருந்து பஸ்ஸு பிடிச்சி பிட்ஸ்பர்க் வருவாங்க மக்கள். அதில் தான் பார்த்தீங்கன்னா பென்னிகின்னு ஒரு தேவ ஊழியர் பிட்ஸ்பர்க்லேருந்து, அவர் தான் பஸ் கண்டக்டர் மாரி எல்லாரையும் எடுத்து என்ன பண்ணுவார், கூப்பிட்டு வருவார். இந்த காலையில் டோர் கரெக்டாக 5 o'clock திறப்பாங்க, 5:30, அந்த 5:30. அது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அதுக்கு முன்னாடி 4 மணி 3 மணிக்கு சில பேர் நைட்டுக்கே வந்து உக்காந்துருவாங்க. ஏன்னா சீட்டு கிடைக்கணும்ல. ஃபஸ்ட்டு ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர் ஒரு மிரக்கலை பார்க்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு ஹங்கர் அந்த மக்கள் மத்தியில் இருந்துச்சு. they didn't care about winter, they didn't care about snow. ஆனால் என்ன பண்ணாங்க, ஒரு கோட்டை போட்டுட்டு எப்படியாவது ஆண்டவருடைய ப்ரெசன்ஸை நான் பார்க்கணும், ஒரு மிரக்கலை பார்க்கணும், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், ஆண்டவர் என் தேசத்துக்கு வரணும், என் சிட்டி ஒரு மறுரூபம் ஆகணும். என்ன பண்ணாங்க, அவங்க வாஞ்சியாக இருந்தாங்க. ஒரு 50-60 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். அவங்க போட்ட விதை தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியாவில் சபைகளெல்லாம் நிரம்பி வழிருது. somebody sow a seed and somebody take the harvest. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இன்றைக்கி காலையில் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் கர்த்தாவே எங்களுடைய சபையில் ஒரு மறுரூபமாகணும்.
ஆண்டவரே எங்களுடைய சந்ததியில் ஒரு மறுரூபமாகணும். ஆண்டவரே என்னுடைய நண்பர் வாழ்க்கையில் ஒரு மறுரூபமாகணும். எங்கள் தேசத்தில் ஒரு மறுரூபமாகணும். நம்ம எல்லாம் இன்னைக்கு கூடி இங்கே ஜெபம் பண்ண வந்திருக்கோம். காலையில் இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் தொடரணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண வந்திருக்கோம். ஆனால் சம்டைம் பிசாசு போன மாதமே நடக்கல, இந்த மாதம் எப்படி நடக்க போகுது? ஒரு அவிசுவாச ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இல்லை நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன், என் டைமில் நடக்கும் அது. ஆபிரகாம் நினச்சார், அவர் ஒரு கால்குலேஷன் மேத்தமேட்டிக் போட்டு வச்சுருந்தார். ஆனால் கடவுள் சொல்கிறார், இல்லை என் மேத்து தான் தம்பி உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆமென். பிகாஸ் இஃப் காட் மேட் அ கவர்னன்ட், இட்ஸ் அன்சேஞ்சிங். கவர்னன்ட் இஸ் அன்பிரேக்கபிள். திஸ் மார்னிங் ஐ பிலீவ் ஆண்டவர் உங்கள் கவர்னன்ட்டை, உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய he is just renew your covenant this morning. Hallelujah. நீங்கள் பார்ப்பீங்க நன்மையை. இந்த வருடம் முடிதுக்குள்ளே பார்ப்பீங்க. இந்த மாதத்தில் முடிப்பீங்களா? போன மாதம் தான் நடக்கல. ஐ நோ who is my God. This month he will do it. Amen. 1939 லெஸ்டர் சம்மரால்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அமெரிக்க குடிமகன். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலாந்துக்கு ஊழியத்துக்கு அமைச்சார். இங்கிலாந்துக்கு ஊழியத்தை அமைக்கும்போது அவர் ஸ்மித் விக்கிள்ஸ்வத்னு ஒரு பெரிய ஒரு ஹீலிங் எவாஞ்சலிஸ்ட் இருந்தார். அவர் பயங்கரமாக ஹீலிங் பண்ணுவார், ரொம்ப கிரேசியான ஹீலிங். அப்போது அவரோட இவர் பயணித்து எப்போ போனாலும் காலையில் என்ன பண்ணுவார், இவர் போய் மென்டர்ஷிப் வாங்குவார். அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார், கதவை தட்டுவார். ஒரு நாள் லெஸ்டர் சம்மர் அமெரிக்காவிலேருந்து போனதுனால டெய்லி அவருக்கு பேப்பர் படிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஸ்மித் விக்கிள்ஸ்வத் காலையில் போயிட்டு டோரை தட்டமாக, இது என்ன பேப்பர், இதெல்லாம் எடுத்துகிட்டு வராது, பைபிள் மட்டும் எடுத்துகிட்டு வாணி, பேப்பர்லாம் வரக்கூடாது என் வீட்டுக்கு, வெளியே போட்டு வந்துருந்தார். ஸோ he was always pray and hunger, I don't want anything. அப்போ நல்லா அவரோட ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் போது நிறைய மிரக்கல், நிறைய டைம். திடீர்னு பார்த்தா World War II வந்துச்சு. இவர் அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர், ஆனால் இவர் இங்கிலாண்டில் இருக்க முடியாது. ஸோ காலையில் போகிறாரு. காலையில் போன உடனே கை கொடுக்குறாரு. பிரதர் விக்கிள்ஸ்வத், I want to leave this country because I'm American. World War II, before anything happened, நடக்கிறதுக்கு முன்னாடி நான் என் தேசத்துக்கு போயிடணும் அப்படின்னாரு. அப்போது ஸ்மித் விக்கிள்ஸ்வத் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி வருது, தண்ணி வருது. அழுகுறாரு, கட்டி பிடிச்சிட்டு, பிரதர் சம்மரால், I see a big revival is coming. ஒரு புதிய எழுப்புதல் வரப்போகுது, நான் பார்க்குறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் மக்கள் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்களாம் எழுந்து நடக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் போய் கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க பிள்ளைங்க, அங்கெல்லாம் ஒரு மிராக்கிள் நடக்குது. அங்கங்கே எல்லாம் ஃபீல்டில் ஸ்டேடியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் துதிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, தேவதூதர் வரம் அளவு, அப்படியே அழுகிறார். அதுக்கப்புறம் அவரை நல்லா அவர் போகிறதுக்கே மனசு வரல. ஆனால் லெஸ்டர் சம்மரால் என்ன பண்ணோம், அவர் அமெரிக்க தேசத்துக்கு கப்பல் பிடிச்சி போகணும். அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் கடவுள் நல்லா அவரை பாவிச்சார், நல்லா யூஸ் பண்ணார். அமெரிக்க தேசத்தில் நிறைய ஊழியம் செய்தார். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பவர்ஃபுல். லெஸ்டர் சம்மரால் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, இஸ் அன் அமேசிங் மேன் ஆஃப் காட் யூஸ் நெக்ஸ்ட் டு பில்லி கிராம் அந்த சீசனில். அப்போது நான் இந்த கொரோனா சமயத்தில், கோவிட் சமயத்தில் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். எங்கேயுமே போக முடியல, எல்லாம் ஜூமில் தான் மீட்டிங்கு, வேர்ல்டு ஃபுல்லாக. அப்போ படிக்க ஆரம்பிச்சப்போ திடீர்னு பார்த்தா ஒரு ஆர்டிக்கல் லெஸ்டர் சம்மரால் பற்றி வந்தது. யாரோ நான் படிக்கும்போது இந்த 1937 அந்த ப்ராஃபட்டிக் பற்றி அழகாக எழுதியிருந்தாங்க. பட் அது பார்த்தா நெகட்டிவாக எழுதியிருந்தாங்க. எதுக்கு இவங்க நெகட்டிவாக எழுதியிருக்காங்க பார். ஸ்மித் விக்கிள்ஸ்வத் ப்ராஃபஸி பண்ணியிருக்காரு. ஆனால் லெஸ்டர் சம்மரால் அவர் காலத்தில் ஹாஸ்பிட்டலில் எங்கே ஒரு ஹீலிங் அது மாதிரி நடந்ததுன்ட்டு இட்ஸ் அ ஃபால்ஸ் ப்ராஃபஸி அப்படின்னு என்ன பண்ணாங்க, அதை நெகட்டிவாக ஒருத்தர் எழுந்தார். உடனே ஆண்டவர் எனக்கு சொன்னார், அந்த ப்ராஃபஸி 1937 சொன்ன அந்த ப்ராஃபஸி இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் லெஸ்டர் சம்மரால். அந்த ப்ராஃபஸி எல்லாருக்காக சொல்லப்பட்டது. இஃப் லெஸ்டர் சம்மரால் நாட் see the fulfillment of the prophecy, I will see the fulfillment of the prophecy. If I am not seeing the fulfillment of the prophecy, children will see the fulfillment of the prophecy. அவர் பார்க்கலைன்னா அடுத்த ஜெனரேஷன் பார்க்கும், வரும் சந்ததி பார்க்கும்.
அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை லெஸ்டர் சம்மராலுக்கு ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த், இட்ஸ் எ ஜெனரேஷன் சீடு. அது சந்ததிக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு வார்த்தை. அது லெஸ்டர் சம்மராலுக்கு மட்டும் அல்ல, அது அந்த சந்ததிக்கு சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு 1937 அதே சொன்ன வார்த்தை நம்ம அதை சுதந்திரத்து கொள்ள போகிறோம். ஆமே, நம்ம சந்ததி இந்த அதை, பிகாஸ் இட்ஸ் எ கவர்னன்டல் ப்ரொஃபட்டிக்கல் வேர்ட். நம்முடைய நம்ம ஆண்டவரே என் தேசத்தில் ஒரு அற்புதம் அப்படியாக நீ செய்ய போகிறீர், ஜனங்கள் தேடி வர போகிறார்கள். உண்மை, இந்த 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 சபை, இந்த இந்த ஹவுஸ், இந்த டேபர்னக்கிள், இட்ஸ் கோயிங் டு பி எ ஹனி. எங்கே ஹனி, எங்கே தேன் இருக்குதோ அங்கே தான் என்ன வரும்? பீஸ் என்ன சொல்லுவாங்க, தேநீர் வரும். ஆமேன். எங்கே பூட்களில் நிறைய பூ அழகாக தேன் இருக்குதோ அங்கே தான் என்ன வரும்? தேநீர் வரும். ஆமேன். I prophesy this house will be called from this day honey, honey, hallelujah, honey bear, hallelujah. Bees will come, hallelujah, because God's covenant is in this house. Amen. ஆனால் enemy பிசாசு என்ன பண்ணுறான்? இவ்வளோ நாள் பண்ண என்ன ஆசீர்வாதம் பண்ணேன்? இல்லை, காட்ஸ் டைமிங். ஆமேன். வேதம் சொல்லுது, எவ்ரிதிங் ஹஸ் டைம், he does everything beautiful in his time. hallelujah. ஒரு ஒன்று சாமுவேலில் 8ஆம் அதிகாரம் இல்லை 9ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, சவுலுடைய அப்பா என்ன சொல்கிறாரு? ஒரு கழுதை தொலைஞ்சிடுச்சு, போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். சவுலுக்கு கூட என்ன பண்ணார்? கூட ஒரு தன் தகப்பனாருக்குடைய வேலையாட்கள் ஒருத்தர் போகிறார். போகும்போது தேடுறாங்க, எல்லா இடத்துலையும் கண்டுபிடிக்க முடியல. மலையில் போகிறாங்க, காடுகளில் போகிறாங்க, எப்படியாவது அந்த கழுதையை கண்டுபிடிச்சின்னு. உடனே அவருடைய கூட இருந்த அவருடைய தகப்பனாருடைய சர்வன்ட் சொல்கிறாரு, there is a prophet in the town, நம்ம போகலாம், அவர் பார்த்தோம்னா அவருக்கு நம்ம சொல்லிடுவார் எங்கே கழுதை இருக்குன்னு. ஹல்லேலூயா. போகிறாங்க. போகும்போது அவர் சவுல் சொல்கிறார், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, எப்போ ப்ராஃபிட் போகிற ஏதாவது அந்த காலத்தில் நம்ம ஏதாவது கொடுக்கணும். இவர் சொன்னால் இல்லை இல்லை என்கிட்ட இருக்குது. ஸோ தே ஆர் கோயிங். அப்போ போகும்போது இஸ் த ப்ராஃபிட் இஸ் பேக் இன் டவுன். ஒரு அம்மா அந்த மூளை இடத்துல தண்ணி எடுத்துருக்கும் போது ப்ராஃபிட் வராரு, இன்னைக்கு சம் ஒர்க் ஹேஸ் டு டூ. அப்போது இவங்க நடந்து கொண்டு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சாமுவேல் வராரு. பார்த்தோன்னே ஆண்டவர் ஏற்கனவே பேசிட்டார், அவங்கக்கிட்ட சொல்லிட்டார், இது மாதிரி ஒரு மகன் வருவான், நீ அனாயின் பண்ணும் அப்படின்னு. பார்த்தோன்னே இவங்க ப்ராஃபிட்டே பார்த்து என்ன பண்ணாங்க? ப்ராஃபிட் போயிட்டு இருக்கார். ப்ராஃபிட் இஸ் இன் த ஹவுஸ், நான் தான்ப்பா அதுன்னு சொல்கிறார். பாருங்கள், ப்ராஃபிட்டை தேடி இவங்க என்ன பண்ணார்? டாங்கி கழுதை தேட போகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? இல்லை நீ என் வீட்டில் வந்து தங்கு. அவருக்கு மேசை, பெட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? ப்ரிப்பேர் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நினைப்புக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை வந்து அவர் சாமுவேல் சொல்கிறாரு, நான் உன்னை அனாயின் பண்ண போகிறேன் இஸ்ரேலுக்கு ராஜாவா. இவர் பயந்தார், நான் ஒரு சின்ன கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், என்ன போய் நீங்கள் சொல்லலாம். பட் காட் பிக்ட் சவுல். இன்றைக்கி நம்ம நினச்சிட்டு இருப்போம் who I am. ஆனால் கடவுள் நம்மளை இந்த தேசத்துக்கு உங்களை மூலியமாக, உங்கள் ஜெபத்தின் மூலியமாக நீங்கள் அவர் என்ன பண்ணுறாரு உங்களுக்கே தெரியாது. ஆமென். அப்போது அவர் அபிஷேகம் பண்ணுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரை நான் படிக்கும்போது கடவுள் பாருங்கள் எப்படி ஒரு வித்தியாசமாக ஒரு அபிஷேகம் ஒரு சவுளுடைய வாழ்க்கையில் ஒரு நியூ பிகினிங் டேர்னிங் பாயிண்ட் ஆகுது பாருங்கள். ஒரு நாள் நான் அமெரிக்காவில் இந்த சப்ஜெக்டை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, அதை பேசினேன். இந்த டாபிக் நான் பார்த்தீங்கன்னா லூசிங் த டாங்கி ஃபைண்டிங் த கிங்டம். புரிஞ்சுதுங்களா? எனக்கு தெரியாது, தமிழில் வரமாட்டேது எப்படி சொல்கிறது. ஏன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணதை நல்லா என்ஜாய் பண்ணுவேன், நல்லா இங்கிலீஷில் பேசுகிறேன்னா ஃப்ளோ வரமாட்டேது. ரொம்ப நாள் ஆச்சு, 10 years ஆச்சு. பட் ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஐ என்ஜாய் இட். லூசிங் த டாங்கி ஃபைண்டிங் த கிங்டம். பாருங்கள், ஒரு they lost a donkey but they are finding a kingdom of God. Hallelujah.
இதான் நம்ம கிங்டம். ஹல்லேலூயா. ராஜ்யம். கர்த்தர் இந்த ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் நம்மளை. ஆமென். ஒருவேளை நீங்கள் என்னென்னலாம் கடந்த நாட்களில் நீங்கள் தொடர்ந்தீங்களோ, டோன்ட் வரி, பட் யூ வில் ஃபைண்ட் த கிங்டம் ஆஃப் காட். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆண்டவர் பாருங்க, ஒரு சின்ன கழுதை துளர்ந்தது காரணமாக எங்கெங்கெல்லாம் கனெக்ட் த டாட் பண்ணி சாமுவேலை தேடி போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் பேசுகிறார், பை திஸ் டைம் நவ் யூ வில் மீட் அன் யங் மேன், அனாயிண்ட் ஹிம் as the king. அவர் சொல்ல, ஐ எம் a small tribe, who I am. No, அவர் அபிஷேகம் பண்ணார். ஹல்லேலூயா. அவர் மேலே கர்த்தருடைய கரம் வந்தது, அபிஷேகம் வந்தது. அப்புறம் என்ன பண்ணார், யூ டோன்ட் வரி அபவுட் த டாங்கி, யூ வில் ஃபைண்ட் இட். நீ போவ, அந்த சைடில் தான் அந்த தெரு முனையில் இருக்கும், எடுத்துகிட்டு போ, அவ்வளோதான். சம்டைம்ஸ் வி ஆர் மேஜர் ஆன் மைனர், மைனர் ஆன் மேஜர். our focus always on the donkey. and ஆனால் என்ன பண்ணோம், அதுக்கு மேலே இருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், உள்ள ஐ மேட் எ கவனன்ட் வித் யூ. ஆபிரகாமும் அப்படி தான். என்ன ஆண்டவர், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், தேசங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிறப்பா, நீ என்னப்பா இங்கே. ஹல்லேலூயா. ஐ பிலீவ் திஸ் மார்னிங் காட் இஸ் மேக்கிங் எ கவனன்ட் வித் யூ. ஆண்டவர் இந்த மாலையில், இந்த காலையில், இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு 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 உடன்படிக்கை இஸ் ரினியூவிங் உங்களுடைய கவனன்ட்டை ரினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ லார்ட். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தீர் ஆண்டவர், ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் நடக்கல ஆண்டவர், ஆனால் யூ வில் see it. அந்த தீர்க்கதரிசன வாசனம் எப்படி ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் சொன்னாரோ 1937, ஒருவேளை ஒரு க்ரீம் அளவு நடந்திருக்கலாம். இஃப் ஐ எம் நாட் see, another generation will see. If that generation will not see, another generation will see. But we keep pressing, believing God, it's coming, it's coming. Amen. ஆண்டவர் ஒரு வாக்கு சொன்னார்னா அது மாறாது. இட்ஸ் அன்சேஞ்சிங் காட். இந்த காலை வேளையில் கூட தீர்க்கதரிசனமாக உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நீங்கள் ஒரு வேளை நினைத்திருக்கலாம், ஆண்டவரே இன்னும் நடக்கலையே ஆண்டவரே, ஆனால் 7ஆவது தடவை தான் நாகமானுக்கு சொஸ்தமாயிடுச்சு. ஹல்லேலூயா. 3ஆவது தடவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கடவுள் சொன்ன வார்த்தை 7ஆம் தடவை. இந்த கால வேளையில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். ஆமென். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட்.